ஃபர்ஸ்ட் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் எங்கள் வெற்றியை பார்க்கறதுக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் ராஜேஷ் சாருக்கும் சுகேஷ் சாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் 1 இயர்லேயே நான் கிளியர் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் தான் சார். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி இந்த ஜேர்னி ஆரம்பித்தேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் பிஎஸ்சி அக்ரி படித்தேன். எதுக்கு படிச்சுட்டு நான் பிஓ பாஸ் ஆனேன்னு எனக்கு ஒன்றும் தெரில. எஸ்ஓக்கு தான் வந்ததே. ஆனால் எஸ்ஓ வந்து 1 இயருக்கு ஒன்ஸ் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்காட்டி அப்புறம் அங்காட்டி பிஓக்கு வந்து அப்புறம் ட்ரை பண்ணி இப்போ 1 இயர்லேயே கனரா கிளியர் பண்ணியிருக்கேன். ஐபிஎஸ் பிஓ கனரா. ஃபஸ்ட்டு நான் எப்படி இங்கே வந்தேன்னா எல்லோரும் முடிச்சோனையுமே மே மாதம் முடிச்சோனையுமே எல்லாம் ஜூன் ஜூலையில் இங்கே வந்து ஜாயின் பண்ணனையுமே வந்து கூட்டம் இந்த ஹால் தான் நல்லா கூட்டமாக இருந்தது. பார்த்தனையும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா அது நம்ம இதில் எல்லாம் பாஸ் ஆகுமா இருந்துட்டு எல்லாருமே ஃபஸ்ட் நாளே வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான் நடத்துனாங்க. அதை பார்த்தனையுமே சரி கூட்டல் கழித்தலுக்கே நம்மளுக்கு ரொம்ப திக்கி திணறே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் நாள் போக அப்புறம் முதல் நாளே அழுக ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில். என்னால் முடியாது, நான் கிளம்புறேன், இவங்க கூட தான் போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பா தான் இருந்துட்டு இல்லை சாமி நம்ம வந்து காசு கட்டிட்டோம், காசு கட்டினதை விட நம்ம ரிலேஷன்லாம் நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க இருந்துட்டு இருந்து 3 மாதம் காசு போனாலும் பரவாயில்ல இருந்துட்டு வாங்க. அம்மா தான் நீ கிளம்பி வந்துருந்தாங்க. சரி அப்புறம் இருந்துட்டு 2 மாதம் படிப்போம்னு சொல்லி படித்தேன். 3ஆவது மாதமே வந்து ஐபிஎஸ் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. சரி அப்புறம் அப்பா இருந்துட்டு அப்புறம் மாதிரி அழுக ஆரம்பிச்ச முடியாதுப்பா மெயின்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பா தான் இருந்துட்டு சரி கிளம்பி வந்துரு அப்படின்னாரு. அம்மா இருந்துட்டு நீ வரவே கூடாது, இருந்து பாஸ் ஆகி தான் வரணும்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 1 இயரை கிளியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அப்புறம் அடுத்து நான் சுரேஷ் அகாடமிக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நான் ஃபிலிம்ஸ் 3 மாதத்தில் கிளியர் பண்ணுறதுக்கு அகாடமி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் அதே மாதிரி மெயின்ஸுமே வந்து 1 இயரில் கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அப்பப்போ ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவேன். ஏன்னா எனக்கு டெஸ்ட்டு போட்டு மார்க் வரலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போல்லாம் வந்து ரெஸ்வன் அக்கா தான் இங்கே வந்து ரீசனிங் நடத்துவாங்க. ஏன்னா ரெஸ்வன் அக்கா வந்து என் ஊர் ஈரோடு. நான் அப்புறம் அக்காவும் ஈரோடுங்காட்டி ரொம்ப எனக்கு அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க. இருந்துட்டு இப்படிலாம் போடு, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, இப்படி தான் இருக்கும், போ வந்துடும் மார்க்கு, இல்லை ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு அக்கா தான் எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கும் சரி அக்கா தான் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸுக்கு அப்புறம் சூப்பர் பேட்ச்னு ஒன்று இருக்குது. இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் பேட்சுங்கிறது வந்து ஒரு நல்லா நடத்துகிறாங்க. மீதி எந்த அகாடமிலையும் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா சூப்பர் பேட்சுங்கிறது வந்து நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. இதுலையுமே 1/4 மார்க் 1 மார்க்கில் போயிடுச்சு. அப்புறம் அதுங்காட்டி இருந்துட்டு ஆசைப்படுவேன், ஆனால் கிடைக்கல. ஆனால் அப்படி இல்லாமையும் நான் இங்கே மெயின்ஸ் பேட்ச்லேருந்தே நான் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் செகண்ட் ஒன் வந்து அப்புறம் என் ஃபேமிலியை விட எங்கள் அப்பா அம்மாவை விட எங்கள் அம்மாவோட அக்கா பசங்க 2 பேருமே ரொம்ப எனக்கு இதாக இருந்தாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா ரிலேஷனுமே இருந்துட்டு அவன் என்ன படிக்க போகிறான் 1.5 வருஷத்தில் கஷ்டம், அக்ரி முடிச்சிருக்கான், என்ன வந்துட்டு ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி பார்த்து சேர்த்து விடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அண்ணாங்க தான் இருந்துட்டு அதெல்லாம் படிச்சிருவான், பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கான், அதெல்லாம் கஷ்டப்பட்டாலும் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் என்ன இருந்தாலுமே ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலுமே இருந்துட்டு ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சதுனால. ஏன்னா வந்து நான் அப்பப்போ ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவேன். ரொம்ப டிப்ரெஷன் ஆகி முடியல ரொம்ப கொட்டும். அப்போ தான் இருந்துட்டு ஃப்ரெண்டு டாமினிக் சாவியோன்னு சொல்லிட்டு அவனு இங்கே தான் என் கூட தான் வந்து சேர்ந்தான். அவனால் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இருந்துட்டு அவனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அப்போ எப்பயுமே அவன் பாஸ் ஆகலினாலுமே நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ரிசல்ட்டு பார்க்கும்போதெல்லாம் ஐபிஎஸ் கிளக்கு ரிசல்ட் லிஸ்ட்டுமே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். அப்புறம் அவன் தான் இருந்துட்டு இல்லை ஐபிஎஸ் பி ஒன்று நல்லா தானே பண்ணியிருக்கேன், இன்டர்வியூலாம் போய் பாருன்னா. அப்புறம் அப்போ கனரா கிடச்சினுமே என்னோட அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் 2வது ஒன்று ராம்ஜி. அடுத்து ராம்ஜியுமே நான் அவனு 1வது வந்து இங்கே சேர்ந்தது. அப்புறம் இருந்துட்டு அவனும் கிளியர் பண்ணல. அவன் தான் என் கூட எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப படிப்பான். இருந்துட்டு அவனும் இந்த வருஷம் கிளியர் பண்ண நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நான் எப்பயுமே ஒரு கூட்டு சேர்ந்து தான் படிப்பேன். இருந்துட்டு ஜாயின் பண்ணி தான் படிப்பேன் கரண்ட் அஃபேர்ஸ்லாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து இருப்பாங்க. அப்புறம் அவங்க டைம் ஒர்க் ஷெட்யூலில் போயிடுவாங்க. நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் படிப்போம் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்னன்னே தெரியாது. அது இருந்துட்டு என்ன சொன்னாலும் ஓ சரி சாமி இப்படியா அப்படியான்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப பூஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அம்மா இல்லைனாலாம் நம்ம முடியாது. ஏன்னா 11 மணி வரைக்கும் அம்மா முடிச்சுட்டு இருந்து என்னை படிக்க வச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்ஸ். பையனுக்கு இவ்வளோ தூரம் முன்னேற்றம் கொடுத்ததுக்கு சுரேஷ் அகாடமி தான் காரணம். இவன் படிக்க முடியாதுன்னு அன்னாடு அழுகுவா, எப்படி கஷ்டப்பட்டு படித்து வேலையாடுறது வெளியே வருவேன்னு சொன்னால் இது மாதிரி எல்லா பசங்க பிள்ளைகளும் நல்லா படித்து வெளியிடுவாங்க. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.